கிருபாகரன் அவங்க பொண்ணு வந்துட்டு தூக்கத்திலே வந்துட்டு நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிப்பேங்க்கா, எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் மீறி நான் படித்து கலெக்டர் ஆவேன், அப்புறமா என்னை மாதிரி இருக்க பொண்ணுங்களை நல்லபடியாக படிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அவர் செம்ம டென்ஷன் ஆகிடாரு. கரெக்டாக அவங்க ஒய்ஃப் எழுந்திரிச்சிடுறாங்க. இவங்க புலம்புறத அவங்களுமே கேட்டுறாங்க. ஐயோ இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காளேன்னு யோசிக்கிறாங்க. டக்குன்னு ஏஞ்சிடுறாங்க. அவளை எழுப்புன்னு சொன்னோன்னா அப்புறம் சித்ராவும் எழுந்திரிச்சிடுறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்த சொல்லுன்னு எதுவும் தெரியலையப்பா எனக்குன்னு சொல்கிறாங்க. நீ சொல்லுன்ட்டு அவங்க ஒய்ஃப் ஜெயந்தி கிட்ட அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்க அவங்க வந்துட்டு நான் எதுவும் சரியாக கேட்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் கேட்டேன்னு எனக்கு தெரியும், இப்போ நீ சொல்கிறியா எப்படி அப்படின்னு சொல்ல அது வந்து அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இவ நல்லா படித்து இதுவாகி 4 பேரை படிக்க வைக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே சித்ரா திருன்னு முழிக்கிறாங்க. அவ்வளோ தூரம் ஆயிடுச்சா, நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்திருக்கா, அவள் சொன்னதை கேட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்களா, சரி அவள் வந்து சாதாரணமாக அவளுக்கு அந்த வலிப்பு வரல, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல இவ போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து பேசினா, அப்போ தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லியிருக்குது அப்படின்றத கேட்டோன்னா ஒரு செம்ம டென்ஷன் ஆகிடாரு. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிவிட்டு இங்கே தைரியமாக உட்காந்து தூங்கிட்டு கிடப்பீங்க, மரியாதையாக வாங்க, இப்போ அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹாலுக்கு வராங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலன்னு ஜெயந்தியும் அவங்க அம்மாவும் ரொம்ப சித்ராவும் அவங்க அம்மாவும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க என்னென்ன ஆச்சு, என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திவாகர் கேட்க அப்புறம் நடந்ததை சொல்கிறாங்க. அது கேட்டோன்னா அவரே கோவம் வந்தது. பார்த்தீங்களா அவளுக்கு எவ்வளோ திமிருந்தா அவளை விடவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே மழை செம்மையாக ஜோன்னு பேஞ்சிட்ருக்கு. அப்போது கீழே படுத்துட்டு இருந்த கருணாவுக்கு வந்துட்டு பாய் ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்கு, சட்டையும் நனைஞ்சிட்ருக்கு. அப்புறம் அவர் திடீர்னு எழுந்து பார்த்துட்டு அப்புறம் சட்டையை கழட்டிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்த உடனே டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு இந்து கட்டையை எடுத்துகிட்டு இது பண்ணாங்க. ஏய் வாயை மூடிங்க பாரு, மழை ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் மேலே வந்து உட்காந்துறா. ஏய் நீ எதுக்கு இங்கே உட்கார, நான் எங்கே தூங்குறது, நீ வேணால் போய் வெளியே கூட தூங்கு, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இங்கே தான் உட்காருவேன், மழையிலலாம் என்னால் நனைய முடியாதுன்னு கருணா சொல்ல உடனே இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணமேன்னு யோசிக்கிறாங்க. இந்து கீழே இறங்கி போயிட்டு அங்கேருந்து ஒரு பழுப்பு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனை எடுத்து அந்த பழுப்புக்குள்ளே இது பண்ணிவிட்டு அப்படியே ஃபிட் பண்ணுறாங்க. கட்டிட்டு நடுவில் வந்துட்டு செட் பண்ணி விட்டுட்டு இவங்க ஒரு பக்கமும் கருணா ஒரு பக்கமும் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் இதை பாரு என் பக்கம் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களே தூக்கத்தில் அவர் மேலே வந்து சாஞ்சி விழுறாங்க. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு சாரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே தூங்கிடுறாங்க கட்டை நடுவில் வச்சுட்டு. இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்ல, அதுக்கு முதல்ல அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு அவளை கூப்பிட்டு வாங்க அம்மாவும் பொண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கிருபாகரன். உடனே சித்ராவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு வராங்க. திவாகரும் கூடவே வராரு. வெளியே சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே பார்த்துட்டு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் திவாகர் போய் அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாரு. இந்துவை என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான பிளானை போட போகிறாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த போகிறாங்கன்றதை அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.